இனியவர்களே வணக்கம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு 10 தொழுநோயாளர்களை குணமாக்குகின்றார். அவர்களில் ஒருவர் மட்டும், அதாவது சமாரியர் மட்டும் இயேசுவுக்கு நன்றி சொல்வதற்காக திரும்பி வருகிறார். இயேசுவின் பயணம் எருசலேம் நோக்கியதாக இருக்கிறது. கலிலேய சமாரிய எல்லைகளை அவர் கடக்கிறார். அவர் எதிர்கொண்டு வருகின்ற 10 தொழுநோயாளர்கள், ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று குரல் எழுப்புகிறார்கள். நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் இயேசு. வழியில் அவர்கள் நலம் பெறுகிறார்கள். நலம் பெற்ற சமாரியர் மட்டும் கடவுளை புகழ்ந்து கொண்டே திரும்பி வருகிறார். திரும்புதல் நம் வாழ்வில் மிக முக்கியமானது. திரும்புதலில் இரு வகை உண்டு. ஒன்று இளைய மகன் வகை. தன் தந்தையிடமிருந்து சொத்துக்களை பிரித்து வாங்கி கொண்டு புறப்படுகின்ற இளைய மகன் அறிவு தெளிந்தவராய் தன் தந்தையின் இல்லம் திரும்புகிறார். 2 இயேசு வகை. தன் நாளை பணியிலும் திருத்துதர்களோடும் செலவழிக்கிற இயேசு இரவில் தனிமையான ஓரிடத்தில் தன் தந்தையிடம் திரும்புகிறார். முதல் வகை திரும்புதல் ஒரே முறை நடக்கிறது. இரண்டாம் வகை திரும்புதல் அடிக்கடி நடக்கிறது. முதல் வகை திரும்புதல் மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. இரண்டாம் வகை திரும்புதல் நன்றி மற்றும் புகழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. சமாரிய தொழுநோயாளர் இரண்டாம் வகையில் இயேசுவிடம் திரும்புகிறார். மார்ட்டின் ஹைடெக்கர் என்ற மெய்யியல் அறிஞர் வீடு திரும்புதல், ஆங்கிலத்தில் ஹோம் கமிங் பற்றி அடிக்கடி பேசுகிறார். வீடு திரும்புதல் என்பதை நம் வேர்களுக்கு திரும்புதல், நம் வாழ்க்கை பயணத்தை திருப்பி பார்த்தல், நம் தொடக்கத்தை மறு ஆய்வு செய்தல் என்று புரிந்து கொள்ளலாம். திரும்பி வருதல் எப்படி நடக்கிறது? 1. நிற்றல். நிற்கின்ற ஒருவர்தான் திரும்ப முடியும். ஓடிக்கொண்டே இருக்கிற ஒருவர் திரும்பினால் கீழே விழுந்து விடுவார். மற்றவர்கள் நடந்து கொண்டிருக்க சமாரியர் மட்டும் நிற்கிறார். அமைதி கொண்ட உள்ளம் நிற்கிறது. பதைபதைப்பு கொண்ட உள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2. தன்னிலை அறிதல். தொழுநோய் நீங்கியவர்கள் குருக்களிடம் சான்று பெற்றவுடன் குழுமத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது மோசையின் சட்டம். தான் குழுமத்திற்குள் அனுமதிக்கப்படும் முன் கடவுளுடைய குழுமத்தில் தான் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை அறிகிறார் சமாரியர். தன் நிலை மேம்பட்டதற்கான காரணம் இயேசு என்பதை உணர்கிறார். 3. எதிர் திசையில் பயணிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். மற்ற தொழுநோயாளர்கள் இவரின் திரும்புதலை தடுத்திருப்பார்கள். ஆனாலும் இவர் துணிவுடன் எதிர் திசையில் இயேசுவிடம் திரும்பி வருகிறார். அவருடைய திரும்பி வருதலை இயேசு பாராட்டுகிறார். உமது நம்பிக்கை நலம் தந்தது, எழுந்து செல்லும் என அனுப்புகிறார். மற்றவர்கள் உடலில் மட்டும் நலம் பெற இவர் உண்மை கடவுளை அறிந்து கொண்டதால் உள்ளத்திலும் நலம் பெறுகிறார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் நடக்க நமக்கு கற்றுத்தருகிறார் இந்த பெயரில்லாத சமாரியர். நன்றி.